ஒரு விஷயம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக மாறி நடக்கும் டோட்டலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த சிச்சுவேஷன். நாங்க எப்பவுமே வந்து ரம்ஜான் ஆரம்பிச்சிருச்சுன்னா அன்னையில இருந்து நாங்க வந்து மெதுவா வந்து டிஸ்கஷன் ஆரம்பிப்போம். எப்படி நம்ம இருக்க இடத்துலயே வந்து ரம்ஜான் 27 கொண்டாடிடலாமா, இல்ல நம்ம சொந்த ஊருக்கு போலாமா அப்படிங்கிறது. இதுதான் எங்க சொந்த ஊர்ல இருக்க வீடு, அப்பாவோடது. அப்படி நாங்க பேசிட்டு இருக்கும்போது எப்படியோ ஒரு 20 நோன்பு கழிச்சு நாங்க வந்து முடிவு பண்ணிடுவோம் என்னைக்கு போறோம், எங்க என்ன பண்ண போறோம், எல்லாமே வந்து முடிவு பண்ணிடுவோம். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவர் எங்க கூட இல்ல. ஆனா வந்து நாங்க முதல் நோன்புக்கே வந்து ஊர்ல இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது 2 நாளைக்கு முன்னாடிதான் அவரோட 40வது நாள் அப்படிங்கிறது. அப்ப வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. ஏன்னா அவரு இந்த ஃபர்ஸ்ட் நோம்பா அந்த வீட்டுல அந்த ஊர்ல என்னைக்கு வச்சாருன்னு எங்களுக்கு தெரியாது, எப்ப வச்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல வச்சிருக்கலாம், இந்த இடையில வச்சாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ரம்ஜானுக்கு டிஸ்கஸ் பண்ண போகும்போது இல்ல எனக்கு வேலை இருக்கு, இல்ல இத்தனை மணிக்கு தான் கிளம்ப முடியும், இல்ல நான் எனக்கு இந்த விஷயம் இருக்குது, நான் ரம்ஜானுக்கு தான் வர முடியும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்க பேசுவோம். ஆனா இந்த இந்த ரம்ஜான் வந்து முதல் ரம்ஜானுக்கே நாங்க அங்க இருந்தோம். ஆனா வந்து ரம்ஜான் அன்னைக்கு அந்த டிஸ்கஷன் பண்றதுக்கு யாருமே இல்லை. இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் வந்து குடும்பத்தோட ஜாலியா இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஆஃபீஸ் வந்து நமக்கு எதுவும் பண்ண போறதில்லை. ஆஃபீஸ் வந்து எதுவும் அன்னைக்கு இவங்களுக்கு எதுவும் செய்யலை. அதனால வேலைங்கிறது முக்கியம்தான். அளவா பண்ணிட்டு அளவா இருந்துட்டு நம்மளும் நம்ம சுத்தி இருக்கவங்க பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ.